From where did you buy these drumsticks? இந்த முருங்கைக்காயை எங்கே வாங்கினீங்க? From the mirror shop. இது நான் கண்ணாடி கடையில் வாங்கினேன். That's why they look just like you. அதுதான் அது உங்களை மாதிரியே இருக்கு. Don't you know where I buy drumsticks from? நான் எங்கே முருங்கைக்காய் வாங்குவேன்னு உனக்கு தெரியாதா? I know. But you don't even know how to buy drumsticks. தெரியும். ஆனால் உங்களுக்கு முருங்கைக்காய் கூட வாங்க தெரியாது. I am a software engineer, not a drumstick specialist. நான் ஒரு மென்பொருள் பொறியாளர், முருங்கைக்காய் நிபுணர் இல்லை. Let that be. Why didn't you get your promotion? அது இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். Let that be-னா அது இருக்கட்டும் ஒரு அர்த்தம். உங்களுக்கு ஏன் ப்ரமோஷன் கிடைக்கவில்லை? Why didn't you get your promotion? It's not yet time for promotion. ப்ரொமோஷனுக்கு இன்னும் டைம் ஆகலை, இன்னும் நேரம் ஆகலை. ப்ரொமோஷன் வர்ற நேரம் இன்னும் ஆகலை. ஹவு டிட் குமார் கெட் ஹிஸ் ப்ரொமோஷன்? குமாருக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சது? குமார் டசன்ட் ஹாவ் டு பை வெஜிடபிள்ஸ் எவ்ரி டே. குமாருக்கு தினசரி காய்கறிகள் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. He has time to study. அவனுக்கு படிக்க நேரம் இருக்கிறது. Nobody can beat you at making lame excuses. நொண்டி சாக்கு சொல்ல உங்களை மிஞ்சிக்க ஆளே இல்லை. Lame excusesனா நொண்டி சாக்கு. All right, I'll pour out the sambar made from your super drumstick. சரி, உங்கள் சூப்பர் முருங்கைக்காயில் செஞ்ச சாம்பாரை ஊற்றுறேன். உங்கள் சூப்பர் முருங்கைக்காயில் செஞ்ச சாம்பாரை ஊற்றுறேன். How do you like your super drumstick sambar? உங்கள் சூப்பர் முருங்கைக்காய் சாம்பார் உங்களுக்கு எப்படி பிடிக்குது அல்லது எப்படி இருக்கு? With your super cooking, it has become a super avial. உன்னுடைய சூப்பர் சமையலினால அது ஒரு சூப்பர் அவியல் ஆயிடுச்சு. You have been asking avial for a long time. Have it. You have been asking avial for a long time. Have it. ரொம்ப நாளாக நீங்கள் அவியல் கேட்டிருக்கீங்க, சாப்பிடுங்க. Your father will come tomorrow. Give it to him. உங்கள் அப்பா நாளைக்கு வருவார், அவருக்கு கொடு இதை. He does not like avial. Buy some biryani from the shop. அவருக்கு அவியல் பிடிக்காது, கடையிலிருந்து கொஞ்சம் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. It's all my fate. எல்லாம் என் தலைவிதி, தலையெழுத்து. It's all my fateனா எல்லாமே என் தலைவிதி. என்ன இவர் சண்டை போட சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் வரலாம். இப்போ ஏற்கனவே சண்டை போடாதவங்க நான் இப்படி சொன்னதுனால சண்டை போட போகிறதில்ல. அதனால் இதனால் நான் சண்டை போட்டேன்ற ஒரு இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது ஏற்கனவே சண்டை போட்டுட்ருக்கவங்களுக்கு. நீங்கள் சண்டை போடும்போது ஆங்கிலத்தில் சண்டை போடலாம். அதில் என்ன பிரயோஜனம்னா உங்களுடைய ஆங்கிலம் மேம்படலாம்.
இல்லாமல் இருந்தால் நீங்கள் சண்டை போடும்போது கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே எப்படா இந்த ஆங்கிலத்தில் வார்த்தையெல்லாம் தேடி எடுத்து சண்டை போடுறதுன்ற ஒரு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். அந்த சண்டை போடுறதுக்கு இருக்கிற அந்த உத்வேகம், அந்த இன்ட்ரெஸ்டெல்லாம் குறைஞ்சி போயிடும். அப்புறம் சண்டை போட மாட்டீங்க. ஒரு வேளை சிரிப்பு கூட வரலாம். சமாதானம் ஆயிடுவீங்க. சமாதானம் ஆகிட்டு அமைதியாக நீண்ட நாள் உயிர் வாழ்வீங்க. நீங்கள் அதே டைமில் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், ஒரு 100 வருஷம் வரைக்கும் ஒரு நோய் நொடி இல்லாமல் வாழ்வீங்க. நன்றி, வணக்கம்.